ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப் யூ. நம்ம புது வியூவர்ஸ்க்காக ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துருவோம் நம்ம சேனலை பற்றி. நம்ம சேனலில் கவர் பண்ணுற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கார்டனிங், ட்ராவல் vlog அண்ட் ஃபினான்ஸ். ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயில்டாக வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களில் யாருக்காவது ஒரு புதுசாக ஒரு கார்டு வாங்க போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா என் சேனலை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற கார்டு சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எதனா சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது பதிவு பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஸ் டாபிக் பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா அதையும் போடுங்க, உங்களுக்காக வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி போட பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோட முடியல உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணுன்னா என் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஈவன் நீங்கள் சேட் கூட பண்ணலாம். சரிங்களா, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கரூர் வைஸ்யா பேங்க் அதாவது கேவிபியோட டெபிட் கார்டு லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட் பற்றி பார்க்க முக்கியமான காரணம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஏமலாத்தன்றவங்க கேட்டிருக்காங்க, கேவிபி கார்டு பற்றி போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் எந்த கார்டுன்னு அப்படின்னு கேட்டப்ப கிரீன் கலர் கார்டுன்னாங்க, ரூபே கார்டுன்னாங்க. ஸோ எல்லாமே க்ரீனாக தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம எல்லா கார்டு பற்றி போடுவோம். ஸோ யாருக்கு எந்த கார்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அவங்க அதை எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. நம்ம இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல், அதாவது டெபிட் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் கார்டு, இந்த கார்டு அது. ஸோ ப்ரெஸ்டேஜ் கார்டுன்றது இந்த கார்டு. ஓகே, ப்ரைடு பிளாட்டினம் டெபிட் கார்டுறது இந்த கார்டு. ஓகே, இது கொஞ்சம் ப்ரீமியமான கார்டு. ஓகே, ஸோ இப்போ பேசிக்காக நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் கார்டு பற்றி, அதாவது நார்மல் கார்டு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கார்டு டைப் பார்த்தீங்கன்னா இது ஒரு என்ட்ரி லெவல் கார்டு. ரிவார்ட்ஸ்னு சொன்னால் நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, தகுதி பார்த்தீங்கன்னா, யார் கேவிபி பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கார்டு வந்து எலிஜிபிள். ஓகே, கரண்ட் அக்கௌண்ட் இருக்கட்டும், சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கட்டும், ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருக்குமே. ஜாயினிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே கிடையாது, நில் தான். ஸோ ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீ பார்த்தீங்கன்னா 125 டொமஸ்டிக் கார்டுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சரி விசா மாஸ்டர் இருக்கு பார்த்தீங்களா, இது நான் இன்டர்நேஷனல் கார்டில் கணக்கு. ஸோ இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். இது எல்லாமே வந்து 175. ஓகே, ரூபே கார்டாக இருந்தால் இங்கே பாருங்கள் 125 ப்ளஸ் டேக்ஸஸ். ஓகே, ஸோ வெல்கம் பெனிஃபிட் இங்கே கிடையாது. ஸோ யூபிஐ சப்போர்ட்டாக இருக்கா? எஸ், இது வந்து நார்மல் கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட் நார்மல் அக்கௌண்ட் இல்லை, அதனால யூபிஐ சப்போர்ட் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஓகே, விசா மாஸ்டர் கார்டு இருந்தாலும் கூட யூபிஐ சப்போர்ட் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஆல்ரெடி பார்த்தாச்சு இந்த பாயிண்ட். ஸோ கார்டு ரெனிவல் அப்சல்யூட்லி ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெல்கம் கிட் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இவிஎம் சிப் பேஸ்டு டெபிட் கார்டு, இதுதான் இந்த சிப் தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து க்ரீன் பிரிண்ட் ஜென்ரேஷன் சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடிலாம் பழைய டைம்லாம் கார்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடும், 10 days கழிச்சு பின் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிபி செட் பண்ணுவாங்க. நீங்கள் போயிட்டு ஏடிஎம்ல போயிட்டு அழகாக நீங்கள் பின் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் டிரான்சாக்ஷன் அண்ட் தென் கேஷ் ரீசைக்கிள். ஸோ ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. அதாவது கேஷ் ரீசைக்கிள் மீன்ஸ் நீங்கள் போயிட்டு அந்த கேஷ் டெபாசிட் மிஷினில் போய் கேஷ் போடுவீங்களா, ஸோ அதுவும் இவங்க ஃப்ரீன்னு தான் சொல்கிறாங்க. அந்த டெபிட் கார்டு வச்சு நீங்கள் வந்து ஃப்ரீயாக டெபாசிட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பாஸ்ட் டிரான்சாக்ஷன், ஏடிஎம் வித்ட்ராவல், ஆன்லைன் இ-காமர்ஸ் டிரான்சாக்ஷன் கூட பண்ணலான்றாங்க. ஸோ இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் டிசேபிள் பண்ணி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா கஸ்டமர் கேர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ். இப்போ மெட்ரோ ஏடிஎம் பார்த்தீங்கன்னா 3 டிரான்சாக்ஷன் பர் மந்த். ஓகேங்களா, இதே வந்து அவுட் ஆஃப் மெட்ரோ டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா 5 டிரான்சாக்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா, ஏடிஎம் டிரான்சாக்ஷன். ஸோ 5க்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 20 ரூபா பிடிப்பாங்க. இதே நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்குற மாதிரி இருந்தால், அதாவது ஃபினான்ஸ் காசு எடுக்காமல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் பார்க்குற மாதிரி இருந்தால் 9 ரூபா. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஏடிஎம் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 125 rupees. ஓகேங்களா, நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா மினிமம் சார்ஜஸ். ஸோ இது ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் இல்லைனா நான் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன், அதாவது நீங்கள் அந்த ஸ்லிப்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 25 ரூபா பிடிக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் பற்றி நம்ம பார்த்தாச்சு, அதாவது நார்மல் டி அக்கௌண்ட் பற்றி நம்ம பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரஸ்டேஜ் டெபிட் கார்டு பற்றி பார்க்க போகிறோம். கார்டு டைப் பார்த்தீங்கன்னா இது ஒரு மிட் லெவல் கார்டு. அதாவது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ரீமியம் யூசர், ஓரளவுக்கு சேலரி அக்கௌண்ட்டாக இருக்கும், ஓரளவுக்கு சேலரி வாங்குவாங்க, இல்லை ஃபிக்ஸ்ட் டெபாசிட் எதனா போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட். ஸோ உங்கள் கார்டை அக்கௌண்ட்டை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நார்மல் அக்கௌண்ட்ல இருந்து நீங்கள் வந்து இந்த பிரஸ்டேஜ் டெபிட் கார்டு அக்கௌண்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்ககிட்ட ஓரளவுக்கு இருப்பு இருந்துச்சுன்னா. ஓகே, இதில் பார்த்தோன்னா ஜாயினிங் ஃபீஸ், இஷ்யூன்ஸ் ஃபீஸ் எதுவுமே கிடையாது, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதனால தான் இது கொஞ்சம் ப்ரீமியம் அக்கௌண்ட்டாக சொல்கிறது. ஓகேங்களா, ப்ரிஃபர்ட் அக்கௌண்ட்னு சொல்லலாம். ஓகே, வெல்கம் பெனிஃபிட் பார்த்தோன்னா எதுவும் கிடையாது. நெட்வொர்க் பார்த்தோன்னா விசா, மாஸ்டர், ரூபே மூணுத்துலையுமே இருக்குது. யூபிஐ சப்போர்ட் இருக்கா? எஸ், இருக்குது. ஓகே, இந்த பிரஸ்டேஜ் அக்கௌண்ட்ல இங்க பாருங்க, ஸோ ஃப்ரீ பர்சனலைஸ் டெபிட் கார்டு, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் டெபிட் கார்டை பர்சனலைஸாக பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டு ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க, சார்ஜஸ் எதுவும் கிடையாது, இந்த ஆனுவல் சார்ஜஸ் எதுவும் கிடையாது, ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இதுலேயும் இவிஎம் சிப் தான். ஸோ நார்மல் வெல்கம் கிட்டோட எல்லாமே கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா
இதுலயும் அந்த ஓடிபி சென்ட் பண்ணி அது மூலியமா நீங்க வந்து பின் செட் பண்ணிக்கலாம், ஏடிஎம் பின்லாம் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலயும் ஏடிஎம் அண்ட் கேஷ் ரீசைக்கிளர் ஃப்ரீ தான். ஸோ இதுலயும் பாஸ், ஏடிஎம் வித்ராவல், இ காமர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் டிசபிள் பண்ணியிருப்பாங்க. அதாவது கேபிபி பொறுத்த மட்டும் எல்லா அதாவது மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ல வந்து இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் டிசபிள் தான் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம ஆப்ல போய் எனேபிள் பண்ணிக்கலாம். இவங்க வந்து ஆப்ல எனேபிள் பண்ண முடியாது, நம்ம மெயில் அனுப்பிச்சு தான் எனேபிள் பண்ணணும். ஓகே. ஸோ அதுபோல பார்த்தீங்கன்னா ஃபீஸஸ் அண்ட் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஸோ 3 டிரான்சாக்ஷன் அப்புறம் 5 டிரான்சாக்ஷன். ஓகேங்களா. மெட்ரோவில் இருந்தால் 5, ஸோ நான் மெட்ரோ வந்தால் 3. ஸோ பாருங்க, அதுக்கு மேலே போச்சுன்னா 20 ரூபா பண்ணுவாங்க ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட்டுக்குலாம் 9 ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஆனுவல் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் அது இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷனுக்கு 125 ஃபினான்ஸ்க்கு, ஸோ நான் ஃபினான்ஸுக்கு 25 ருபீஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ப்ரைடு பிளாட்டினம் டெபிட் கார்டு. இது ஒரு ப்ரீமியம், அதாவது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல். ஓகே, இப்பீரியா அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே பெனிஃபிட் கொடுப்பாங்க. ஓகேங்களா. இது பாருங்க, மாஸ்டர் இன்டர்நேஷனல் டெபிட் கார்டு இது இஷ்யூ பண்ணுவாங்க. அப்புறம் பர்சனல் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸும் கொடுக்குறாங்க அப் டு 5 lakhsக்கு. அப்புறம் லாஸ்ட் கால் லைபிலிட்டி ஒரு 50,000 கொடுக்குறாங்க. அதாவது கார்டு தொடர்ந்து ஃப்ராடல் ஆக்டிவிட்டி நடந்ததா ஸோ இமீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்களே எல்லாமே பார்த்துப்பாங்க. ஸோ அதில் லைபிலிட்டி பார்த்தோன்னா 50,000 வரைக்கும் உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஸோ ஹையஸ்ட் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இவிஎம் சிப் அந்தளவுக்கு செம்மன்னு சொல்கிறாங்க. அப்புறம் டைனிங் அண்ட் ஸ்பா பெனிஃபிட் இருக்குதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃப்ரீ ஏர்போர்ட் லான்ச் அக்சஸ் கொடுக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் டொமஸ்டிக் ஏர்போர்ட். ஸோ ஒரு குவார்ட்டருக்கு ஒரு டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் அக்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதுலேயும் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் டிசபிள் பண்ணி வச்சிருப்பாங்க, நீங்கள் தான் எனேபிள் பண்ணிக்கணும். ஓகே. இதுலேயே அதோ போல தான் ஃபீஸஸ் அண்ட் சார்ஜஸ் அதே தாங்க. 3, 5 ஃப்ரீ டிரான்சாக்ஷன், அதே 20 ரூபா, அதே 9 ரூபா. ஸோ அந்த மாதிரி இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷனுக்கும் 125 ருபீஸ், அப்புறம் 25 ருபீஸ். ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஓகே. இந்த ஃபீஸ் சார்ஜஸ் மட்டும் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரியே தான் இருக்குது, எக்ஸப்ட் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ். ஓகே. ஸோ கேவி டெபிட் கார்டில் டிரான்சாக்ஷன் லிமிட்ஸ் இருக்குல்ல, அதையும் இங்கே பாருங்க. ஓகே. ரூபே, மாஸ்டர், விசா, நார்மல் டெபிட் கார்டு, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டெபிட் கார்டு. ஓகே. ஸோ நார்மல் டெபிட் கார்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் கார்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஏடிஎம் டிரான்சாக்ஷன் 30,000 வரைக்கும் நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம் ஒரு நாளைக்கு. ஓகே. ஸோ இதே இ காமர்ஸ் ஆர் பாஸ் மிஷினில் டிரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் 75. அப்போ டோட்டல் டிரான்சாக்ஷன் பார்த்தோன்னா 1,05,000 ரூபாய் பர் டேக்கு நீங்கள் பண்ணலாம். ஓகே. விசா, மாஸ்டர், பிரஸ்டேஜ் டெபிட் கார்டாக இருந்தால் நீங்கள் ஏடிஎம் வித்ட்ராவல் 50,000 வரைக்கும் எடுக்கலாம். இதே பாஸ் டிரான்சாக்ஷனாக இருந்தால், பாஸ் ஆர் இ காமர்ஸ் ஆன்லைன் டிரான்சாக்ஷனாக இருந்தால் 75க்கு மேலே. ஸோ ஒரு நாளைக்கு வந்து 1,25,000 மேலே எடுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் மாஸ்டர் ப்ரைட் டெபிட் கார்டு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்ல 1 லட்ச ரூபா வரைக்கும் எடுக்கலாம். பாஸ் அண்ட் இ காமர்ஸ்க்கு 1,50,000 ரூபா வரைக்கும் எடுக்கலாம். மொத்தம் 2,50,000 ரூபா வரைக்கும் எடுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் விசா, மாஸ்டர். ஓகேங்களா. பிஸ்னஸ் கார்டாக இருந்தால் இங்கே பாருங்க, ஏடிஎம்ல 1 லட்ச ரூபாய்க்கு மேலே, இ காமர்ஸில் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே, கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபாய்க்கு பர் டேக்கு நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். இங்கே பாருங்க, டைப் ஆஃப் டெபிட் கார்டில் ஸோ கார்டு டு கார்டு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் 30,000 வரைக்கும் பண்ணலாம். கார்டு டு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா அதுவும் 30,000 வரைக்கும் பண்ணலாம். ஓகே. டிரான்சாக்ஷன் அதாவது டோட்டலாக லிமிட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 30,000 தான். இது ரெண்டுத்துல எதனா ஒன்று தான் பண்ண முடியும். ஓகே. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு ஓகே, நீங்கள் இந்த ரூபே கார்டெலாம் வச்சுருக்கீங்களா, அவங்க எங்கெங்கெல்லாம் ஆஃபர் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இங்கே பாருங்கள், 15% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டு, மேக் மை ட்ரிப்பு, மிந்த்ரா, ஓகே, ஜிஆர்டி. ஸோ இந்த அளவுக்கு ஆஃபர் இருக்குது. ஓகேங்களா. இங்கே ரீட் மோர் கொடுத்து ஸோ என்னென்ன அந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணி நீங்கள் இதை ரெடீம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் இதை போயிட்டு பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிங்க. இந்த லிங்க் நான் கீழே கொடுக்குறேங்க, தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே. ரூபே கார்டில் இருக்கவங்களாம் இந்த ஆஃபரை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. தட்ஸ் இட்ங்க. நம்ம கேவிபி டெபிட் கார்டு பற்றி எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள், சந்தேகங்கள் எதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கார்டு பற்றியோ, சேவிங்ஸ் அக்கௌண்ட் பற்றியோ, இல்லை கரண்ட் அக்கௌண்ட் பற்றியோ, இல்லை டெபிட் கார்டு பற்றியோ, கிரெடிட் கார்டு பற்றியோ எந்த டீட்டெயில் வேணாலும் சரி, அதுவும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பர்சனல் ஃபினான்ஸ் பற்றி நீங்கள் போடுங்க, அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணால் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், என் சேட்டும் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.